ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். தமிழ் பாவே காயத்ரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, நான் வந்து என்னோட லிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியா ட்ரை ஆயிரும். ஏன்னா வின்டர் வேற வரப்போகுது இல்லையா? ஸோ நம்ம லிப்க்கு வந்து எப்படி கேர் எடுத்துக்கிறது சொல்லி தான் பார்க்க போறேன். இதை வந்து பார்ட் 1 பார்ட் 2 போடுறேன். பார்ட் 1ல நம்ம லிப்பை வந்து எப்படி ஸ்க்ரப் பண்றதுன்னு சொல்லி காட்ட போறேன். நீங்க வந்து நம்மளோட லிப்பை வந்து அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா நான் அடிக்கடி பண்ணுவேன். என்னோட வீடியோஸ் பார்த்தாலே தெரியும் என்னோட லிப்ஸ் வந்து ஈஸியா ட்ரை ஆயிரும். ஸோ வந்து நான் அடிக்கடி அப்படி பண்ணுவேன். அப்படி பண்ணுனா நம்மளுக்கு வந்து லிப்ஸ் வந்து ரொம்ப டார்க் ஆயிரும். ஸோ வந்து அப்படி பண்ணாதீங்க. இப்போ வாங்க அந்த லிப் ஸ்க்ரப் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த லிப் ஸ்க்ரப் பண்றது மூலமா நம்மளோட லிப்ல வந்து நல்லா வந்து பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். நம்மளோட லிப்ல வந்து டெட் செல் இருக்குல்லையே அது ரிமூவ் ஆகும். அது மட்டும் இல்லை, நம்ம டெய்லி பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளோட லிப்ஸ் வந்து பேபி லிப்ஸ் மாதிரி ரொம்ப பிங்க் கலர் ஆயிரும். இதுதான் வந்து இதோட பேசிக். இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிப்ஸ் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கணும்னா நிறைய தண்ணி குடிங்க. மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு வந்து 3 to 4 லிட்டர்ஸ் குடிங்க ப்ளீஸ். மினிமம் கூட குடிக்கலாம், மேக்ஸிமம் மினிமம். நிறைய தண்ணி குடிங்க, ரொம்ப குடிங்க, அதுதான் ரொம்ப நல்லது. நம்ம பாடியை வந்து எந்த அளவுக்கு ஹைட்ரேட்டடாக வச்சுக்குமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம லிப்ஸ் வந்து நம்ம லிப் மட்டும் இல்லை, நம்மளோட ஃபேஸ், நம்மளோட ஸ்கின், நம்மளோட ஹேர் எல்லாமே வந்து நம்மளுக்கு காட்டும். ஸோ நிறைய தண்ணி குடிங்க. இப்போ வாங்க இந்த லிப் ஸ்க்ரப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் வந்து ஹனி வந்து நம்மளோட லிப்ஸை வந்து நல்லா சாஃப்டாக மாற்றும். தேர்ட் ஒன் வந்து லெமன் வந்து அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது, எது கூடயாச்சும் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அதில் வந்து ஆசிட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இப்போ இது மூணையும் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ரௌன் சுகரில் வந்து குட்டி குட்டி சைஸில் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னை, லிப்ஸில் உள்ள ஸ்கின்னை வந்து நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணும். லெமன் வந்து நம்மளோட லிப்ஸை வந்து ரொம்ப லைட்டன் பண்ணும். அதே மாதிரி தான் ஹனியும் நம்மளோட டார்க் லிப்ஸை வந்து லைட்டன் பண்ணி அதை மாய்ஸ்சரைசர் கொடுத்து நம்மளோட லிப்ஸை வந்து நல்லா சாஃப்டாக மாற்றும். இந்த லிப் ஸ்க்ரப்பை வந்து நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட டெட் ஸ்கின் எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணும். அதனால லிப்ஸ் வந்து ஹைட்ரேட்டடாக மாறிடும். ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுனால நம்மளோட லிப்ஸ் வந்து நல்லா க்ளோ கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் தினமுமே யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட லிப்ஸில் உள்ள பிக்மெண்டேஷன், டார்க் மார்க்கு, அப்புறம் வந்து ஆக்னி எல்லாமே வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸ்கார்ஸ் கூட இதுலேருந்து ரிமூவ் ஆகும். இதை வந்து அப்படியே வந்து நீங்கள் லிப்ஸில் வந்து ஒரு 60 செகண்ட்ஸ்க்கு வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். கையிலே பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் குட்டி ரொம்ப ஹார்ட் இல்லாத ப்ரஷ் கூட யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுங்கள். 60 செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு வேஸ்லின் யூஸ் பண்ணிக்கோங்க. மார்னிங்னா லிப் பாம் போட்டுக்கோங்க, நைட்னா வேஸ்லின் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ப்ரௌன் சுகர், ஹனி, லெமன் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு வாங்க. இதை ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஸ்டோர் கூட பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்குவீங்க இல்லையா? அப்படியே வந்து நீங்கள் ரொம்ப வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதே நீங்கள் லிப்ஸும் வந்து கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்புறம் மாய்ஸ்சரைசர் போட்டு வேஸ்லின் இருக்கு இல்லையா அது போட்டு நீங்கள் படுத்துருங்க. உங்களோட லிப்ஸ் வந்து ஈஸியாக ட்ரை ஆகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபி இல்லை, உங்களுக்கு ஏதாச்சும் ரெமெடிஸ் தெரியணும்னாலும் கீழே எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.